இந்த மாதிரி ஒரு தடவை பாப்கார்ன் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் நெய் தேவைப்படாது, பட்டர் தேவைப்படாது, மசாலா ஐட்டம் எதுவுமே தேவைப்படாது. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணால் உப்பு மட்டும் சேர்த்தா போதும், வேறு எதுவுமே தேவையில்லைங்க. நீங்கள் பாருங்கள், ஒரு கையளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம பொரி வறுத்து எடுப்போம்ல முன்னாடிலாம், அதே மட்டும்தாங்க. லைட்டாக உப்பு மட்டும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்தாதாங்க கொஞ்சம் மேலாப்பில், ஆனால் உப்பு எல்லாத்துலேயும் படாது. அப்படியே நம்மளுக்கு உப்பு சட்டியில் இருக்கிற மட்டுமே இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டால் தாங்க கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த உப்பு வந்து வேக வேக தான் நம்மளுக்கு சோளமும் நல்லா வேகும், உப்புலேயே நல்லா வெந்துடும். உங்களுக்கு ஒரு பொன்னிற ஸ்டேஜுக்கு வந்து ஒரு கருப்பு கலர் வர்றதுக்கு முன்னாடியே வெடிக்கிற மாட்டம் ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடுப்பில் வச்சுட்டு அங்கிட்டு போய் போனீங்கன்னா தீஞ்சு போயிடும். நீங்கள் அடுப்பில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். 10 நிமிஷத்தில் பாப்கார்ன் ரெடி ஆயிருங்க. இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. அடிக்கனமான பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நம்ம நெய் ஊற்றி பொரிச்சிருப்போம். இந்த தடவை எந்த ஆயிலுமே சேர்க்காம உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். ஏன்னா வீட்டில் வயசானவங்களாம் இருக்காங்க, நெய்யெல்லாம் ஊற்றி அவங்களுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குதுல்ல, அவங்களுக்காண்டி தாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தோம். ரொம்ப அருமையாக சூப்பராக வந்துருந்துச்சு. நாங்களே 2 தடவைக்கு மேலே பொரிச்சு எடுத்தோங்க. பாருங்கள், வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் தாங்க நீங்கள் அடுப்பு கண்ணங்கரைன்னு இப்போ மூடி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள் எப்படி நல்லா வெடிக்க ஆரம்பிக்குதுன்னு. இப்போ மூடி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், அங்கங்கே உங்களுக்கு வெடிக்கிறத காட்டுறேன். பாருங்கள், வெடித்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு மூடி வச்சு காட்டுறேன். ஏன்னா நான் எங்கள்கிட்ட கண்ணாடி மூடி இல்லை, மாவு ஆட்டுற அந்த மூடி தாங்க இருக்குது. அது கொஞ்சம் பிளாஸ்டிக்கும் கண்ணாடி கலந்த மட்டும் தான் இருக்குது. அது ஹீட் ஆயிடுது உடனே. பாருங்கள் இப்போ எப்படி நல்லா புரியுது பாருங்கள். உங்களுக்கு தெரியறதுக்காண்டி நான் இந்த மூடியை வச்சு மூடியிருக்கேங்க. எப்படி நல்லா புரியுதாங்க. எந்த பட்டர் சேர்க்கலை, நெய் சேர்க்கலை, எண்ணெய் சேர்க்கலை, வேறு எந்த மசாலா ஐட்டம் கூட நாங்கள் சேர்க்கலைங்க. இப்படியே நீங்கள் ப்ளைனாகவே செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய பையன் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. வயசானவங்களுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் தலை சுற்றுற மாட்டோம் ஆயிரும்ல, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மோஸ்ட்லி நான் இது செஞ்சதே வயசானவங்களுக்காண்டி தாங்க இந்த இது செஞ்சது. பாருங்கள் எப்படி நல்லா வந்துருச்சு. அடியில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா அடியில் ஒரு சோளம் கூட முழுசாகவே இருக்காதுங்க, எல்லாம் நல்லா பொரிஞ்சிருங்க. நம்ம நெய் ஊற்றி பொரியிறப்பெல்லாம் 1-2 இருக்கும். இப்படி நீங்கள் பொரிச்சிங்கன்னா 1-2 கூட இருக்காதுங்க, எல்லாம் பொரிஞ்சிரும். பியூர் ஒயிட்டாக தாங்க இருக்கும் சோளம். மீதி இருக்கிறத நான் ஒரு ஏர் கண்டெய்னர், ஒரு டப்பாவில் வந்து போட்டு வச்சுக்கிட்டு நம்மளுக்கு வேணுன்றப்ப எடுத்து சாப்பிட்டுக்கலாம்னு. வீட்டில் விருந்தாளி வந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ வாட்ச் ஃபார். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க.